அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் துலா ராசி அன்பர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் காண்போம். இந்த மாசி மாதத்தில் மாதக்கிரகமான சூரிய பகவான் காலபுருஷனுக்கு 11வது வீட்டில் அமர்ந்து தன்னுடைய ராசியை, அதாவது காலபுருஷனுக்கு 5வது வீட்டை, துலாம் ராசிக்கு 11வது வீட்டை பார்வை செய்கிறார். துலா ராசி அன்பர்கள் அற்புதமான கால நேரம். வரவேண்டிய பணம் வரும். இந்த மாசி மாதம் பணம் கொட்டும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். வேண்டியதெல்லாம் நினைச்சதெல்லாம் துளாராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மாசி மாத கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது மகர ராசியில் புதன், சுக்கிரன், செவ்வாய், கும்ப ராசியில் சூரியன், சனி, மீன ராசியில் ராகு, மேச ராசியில் குரு, கன்னி ராசியில் கேது. மாசி மாதம் 1ஆம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியிலிருந்து சந்திர பகவான் இந்த மாசி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். புதன் மகரம், கும்பம், மீனம் 3 ராசிகளில் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாயின் சுக்கிரனும் மாதம் பிற்பாதி கும்பராசிக்கு பெயர்ச்சார்கள். மாசி மாத சுப நாட்களை காணலாம். இந்த மாசி மாதம் வீடு கட்டலாம், வீடு வாங்கலாம், மனை நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம், கிரக பிரவேசம் செய்யலாம், பூமி பூஜை செய்யலாம், வீட்டு வாசல்கால் வைக்கலாம். சுபகாரியங்களுக்குண்டான மாதமாக மாசி மாதம் விளங்குகிறது. மாசி மாதம் 2ஆம் தேதி வசந்த பஞ்சமி அன்று லட்சுமி பூஜை செய்ய உகந்த நாள். மாசி மாதம் 4ஆம் தேதி ரத சப்தமி அன்று சூரியன் பிறந்த நாள். அன்று காலை நேரமாக எழுந்து காலையில் சூரிய உதயத்தை பார்த்து சூரிய தரிசனம் செய்ய வேண்டும். சூரியனையும் பெருமாளையும் வழிபடும் போது மாசி மாதம் 4ஆம் தேதி பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். முன்னோர்கள் பெரியோர்கள் விட்ட சாபக்குறை நீங்கும். மாசி மாதம் 4ஆம் தேதி காலையில் நேரமாக எழுந்து சூரிய உதயத்தை பார்த்து சூரியனை தரிசனம் செய்யுங்கள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பித்தர்களுடைய சாபக்குறை நீங்கும். மாசி மாதம் 12ஆம் தேதி மாசி மகம் அன்று அம்பாளையும் குலதெய்வத்தையும் வழிபட வேண்டும். குலதெய்வத்தை வழிபடும் போது குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். மாசி மாதம் 25ஆம் தேதி மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழித்து 4 ஜாமங்களிலும் சிவபூஜை செய்யலாம். சிவனை தரிசனம் செய்யலாம். சிவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். மாசி மாதம் 25ஆம் தேதி மகா சிவராத்திரி. மாசி மாதம் என்றாலே மங்கள சுபகாரியங்களுக்குண்டான மாதம். இந்த மாசி மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். துலா ராசி அன்பர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் காண்போம். துலாம் ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் 4வது வீட்டிலே ராசி கேந்திரத்திலே சம சப்தமாதிபதி செவ்வாயுடன் கூட்டணி சேர்ந்து சுகஸ்தானமான 4ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல வீடு கட்டலாம். நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல கார் வாங்கலாம், நல்ல பைக்கு வாங்கலாம். பழைய வண்டி வாகனங்களை ரிப்பேர் செய்து ஜம்முன்னு ஓட்டலாம். சுகஸ்தானம் பலமாகிறது. தனஸ்தானத்திற்கும் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உச்சபலத்துடன் சஞ்சாரம் செய்யும் பொழுது பூமி, நிலம், மண் சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் உண்டு. வீட்டு மனை வாங்கலாம், விவசாய நிலம் வாங்கலாம். சொத்து பத்துகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் துளாராசி என்பவர்களுக்கு எதிர்வரக்கூடிய பங்குனி மாதம் 3ஆம் தேதி வரையே உண்டு. இந்த மாசி மாதம் பணம் கொட்டும். எங்கே போய் வரப்போகிறது அப்படின்னு எதிர்மறையாகவே சிந்தித்து பேசி கொண்டிருந்தீர்கள் என்றால் என்ன நினைக்கிறீர்களோ அதுதான் நடக்கும். அதனால் நேர்மறையாக சிந்தியுங்கள். நேர்மறையான எண்ணத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல வீடு கட்டலாம், நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கலாம், நம்முடைய வசதி வாய்ப்புகள் உயரணும் அப்படின்னு நேர்மறையாக சிந்தியுங்கள்.
திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் வரன் செட் ஆகும், திருமணம் நடக்கும். கண்டிப்பாக சுபகாரியங்கள் இந்த மாதம் நில்லுனாலும் நிற்காது. சில பேருக்கு காதல் மலரும். காதலர்களுக்குள் பிரிவு பிரச்சனை இருந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரலாம். திருமணம் செய்து கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இருந்தால் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரலாம். திருமணம் செய்து ஒரு வருட காலமாக புத்திர பாக்கியத்திற்கு காத்து கொண்டிருந்தவர்கள் இந்த மாதம் புத்திர பாக்கியம் உண்டு. கோச்சாரத்தில் ஜம்முன்னு 4ஆம் வீட்டிலே சுக்கிர பகவானும் செவ்வாயும் கூட்டணி சேரும் பொழுது துலா ராசி அன்பர்களுக்கு கேட்டது கிடைக்கும். நீங்கள் முயற்சி செய்யணும், தேடணும். அப்போ உங்களுக்கு உடனே கிடைக்கும். நேர் 7ஆம் வீட்டிலே குரு பகவான் வந்திருக்கிறார். குரு பகவானை செவ்வாய் பகவான் பாரி செய்கிறார். குருமங்கள யோகம் மிக பிரமாதமாக இந்த மாதம் உங்களுக்கு வேலை செய்கிறது. குடும்பத்தில் சுப மங்கள காரியங்கள் நடக்கும். குரு பகவானுடைய 5ஆம் பார்வை 11ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. 11ஆவது வீட்டின் அதிபதி காலபுருஷனுக்கு 11ஆவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். துலா ராசிக்கு 5ஆவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் வீட்டில் அமர்ந்து 11ஆவது வீட்டை சூரிய பகவான் பாரி செய்யும் பொழுது அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு. பல வருடமாக அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் இந்த வாரம் டக்குன்னு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும். இந்த மாசி மாதம் சூரிய பகவான் சிம்மராசியை பாரி செய்யும் பொழுது உங்களுக்கு ஜாம்னு கல்யாணம் நடக்கும், அரசு வேலை கிடைக்கும். உங்களுடைய அந்தஸ்து மதிப்பு மரியாதை உயரும், பதவி உயர்வு கிடைக்கும், தொழில் வளர்ச்சி அடையும், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். எல்லா வழியிலும் துளாராசி என்பதற்கு இந்த மாதம் சிறப்பு தான். சில பேருக்கு இன்னும் நல்லதே நடக்கலை. சில பேருக்கு புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த புலம்பலை தவிர்த்து உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா 50 வயது ஆனாலும் புலம்பிகிட்டே தான் இருக்கணும். அதனால் புலம்பலை தவிர்த்து உங்கள் கஷ்டத்தை எப்படி தீர்ப்பது, அதுக்குண்டான வழி என்ன, அதை தேடுங்க. ஆணி வேரை பிடுங்காமல் மரம் சாகாது. உங்கள் கஷ்டத்திற்கு எது ஆணி வேரோ அதை பார்த்து அதை பிடுங்க பாருங்கள். அப்போது தான் துளாராசி என்பவர்களுக்கு முழுமையான கஷ்டங்கள் தீரும். நல்லதாக பேசுங்க, நல்ல வார்த்தையை பேசுங்க, 4 பேருக்கு புரோஜனமாக இருங்க. சுற்றி இருப்பவர்களிடம், அண்ணன் தம்பியிடம், அண்டை அயலான்னு சுற்றி இருப்பவர்களிடம் சண்டை கட்டிக்கிட்டு இருந்தால், கம்முன்னு ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருந்தால் எப்போதுமே எந்த காலத்திலுமே வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. துளாராசி என்பவர்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள். 5ஆம் வீட்டின் அதிபதி சனி பகவான் அஸ்தங்க நிலையில் மறைந்து சஞ்சாரம் செய்கிறார். பூர்வீக புண்ணியஸ்தானாதிபதி மறைந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது துளாராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கொட்டுன்னு கொட்டும். ஏன்னா 2ஆம் வீட்டை சனி பகவான் பாரி செய்து கொண்டிருந்தார். கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு, பேச்சில் குளறுபடி, குழப்பங்கள் நீடித்து கொண்டே இருந்தது. சனி பகவான் அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அதிர்ஷ்டங்கள் பல இந்த மாசி மாதம் துளாராசி என்பவர்கள் பெறலாம். குடும்பத்திற்கும் 7ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் உச்சபலத்துடன் சஞ்சாரம் செய்யும் பொழுது பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வாழ்க்கைக்கு தேவையான வேண்டிய வசதி வாய்ப்புகளை துளாராசி என்பவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். நண்பர்கள், உறவினர்கள், தொழில் பார்ட்னர்கள் வழியில் ஆதாயம் உண்டு. கூட்டாக முயற்சி செய்து தொழில் தொடங்கலாம், வியாபாரத்தை பெருக்கலாம். அதுக்குண்டான வாய்ப்புகள் துளாராசி என்பவர்களுக்கு உண்டு. 6ஆம் வீட்டிலே ராகுபவன் அமர்ந்து அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கிறார். 12ஆவது வீட்டிலே கேதுபவன் அமர்ந்து 12ஆவது வீட்டிலே கேது பகவான் இன்னும் சில பேருக்கு குழப்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஞானத்தை பெற வேண்டுமென்றால் துளாராசி என்பவர்கள் நிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டும். ஆணி வேற பிடுங்கெறிய வேண்டும். அப்போது தான் உங்களுடைய கஷ்டத்திற்கு வழிவகை உங்களுக்கு தெரியும். அதுக்குண்டான மாதம் இந்த மாதம். இந்த மாசி மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். குரு பகவான் நேர் 7ஆம் பார்வையாக துளாராசியை பாரி செய்யும் பொழுது குறைகள் அனைத்தும் தீருகிறது. தைரியம், வீரியம் மேம்படுகிறது. அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை உயர்கிறது. துளாராசி அன்பர்கள்
உங்களை வெறுத்தவர்கள், வேண்டான்னு ஓடனவர்கள் உங்களை நன்றாக புரிந்து கொண்டு உங்களிடம் மீண்டும் வந்து சேருவார்கள். அதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த மாசி மாதம் காட்டுகிறது. துளாராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள், வெற்றி அடையுங்கள். உங்கள் கஷ்டகாலம் இந்த மாதம் தீரும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.